நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் அரசு கலைக்கல்லூரியில் தேசிய மாணவர் படையினரின் 50ஆம் ஆண்டு விழா. முன்னாள் தேசிய மாணவ மாணவியர்களின் சங்கமம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தில் முதல் முறையாக அரசு கலைக்கல்லூரியில் 1970ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட தேசிய மாணவர் படையானது 50 ஆண்டுகளை கடந்து இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து வரும் தேசிய மாணவர் படையில் இணைந்து பயிற்சி பெற்று தற்போது வரையிலும் நாட்டில் உள்ள பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வரும் முன்னாள் மாணவர்களின் சங்கம் நிகழ்ச்சி மே மாதம் 24ஆம் தேதி கரூர் அரசு கலைக்கல்லூரியில் மினி ஹாலில் நடைபெற்றது. இதில் கல்லூரி முதல்வர் முனைவர் க. ராதாகிருஷ்ணன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் திருச்சியில் இயங்கி வரும் 2ஆம் தமிழ்நாடு NCC பட்டாலியனின் கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் வேலு, கேப்டன் முனைவர் ஆ. விநாயகம் ஆகியோர்கள் ஒருங்கிணைந்தனர். இந்நிகழ்வில் எந்நாள் மற்றும் முன்னாள் தேசிய மாணவர் படையின் மாணவ மாணவிகள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு தங்களது கடந்த கால கல்லூரி மற்றும் NCC வாழ்க்கையினை நினைவு கூர்ந்து ஆறத் தழுவியும் கட்டி தழுவியும் தங்களின் நட்பை பாராட்டினர். மேலும் பல்வேறு துறையில் சிறந்து தனித்தன்மையுடன் திகழும் முன்னாள் மாணவர்களின் அறிவுரைகள் எந்நாள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. மேலும் இனிமேல் வரும் தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகளுக்கு மேற்கல்விக்கும் திறமை இருந்தும் பொருளாதாரத்தில் சிக்கல் காரணமாக வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்கு செல்ல இயலாத மாணவ மாணவிகளுக்கு அடுத்து வரும் காலங்களில் பல உதவிகளை செய்யும் அளவிற்கு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதனை அடுத்து தேசிய மாணவர் படையில் இணைந்து பயிற்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் இணையதளத்தில் பதிவு செய்து ரூபாய் 100 செலுத்தி முன்னாள் மாணவர்களுக்கான அடையாள அட்டையை பதிவு திறக்கம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். பண பரிமாற்றத்தில் ஏற்படும் சிக்கல்களுக்கு தொடர்பு கொள்ள அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி போன்றவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த விழாவில் தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை, எல்லை பாதுகாப்பு படை, காவல்துறை மற்றும் கல்வித்துறையை சார்ந்த முன்னாள் மாணவர்கள், இக்கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 809818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.